நாம் ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரிங்க. நாம் இளமையில் காதல் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த காதல் பண்ணுற காலத்தில் வாழ்க்கை என்னமோ இனிமையாக இருக்கிற மாதிரி தோணும். அதுவே கல்யாணத்துக்கு பிறகு வாழ்க்கையை கசக்கிற மாதிரி தோணும். ஏன்னா நம்ம ஆம்பளையாக இருக்கிறோம். ஒரு பொம்பளை பிள்ளைய காதலிக்கும்போது அந்த பொம்பளை பிள்ளை நமக்கு தேவதையாக தெரியும். அதுவே கல்யாணத்துக்கு பிறகு வருஷத்தில் அந்த பொண்ணு சொல்லுவாங்க, ஒன்று சொல்லுவோம், கோச்சிக்காதீங்கன்னுவாங்க. என்ன சொல்லுமானோம்னா, உங்கள் மேலே லேசாக வேர்வை வாடை வருது, கொஞ்சம் எட்ட தள்ளிங்கன்னுவாங்க. 2வது வருஷம் சொல்லுவாங்க, நீங்கள் ராத்திரியில் கொரட்டை விடுறதால என் தூக்கம் கெட்டு போகுது, அதனால் கொஞ்சம் தள்ளி படுத்துங்க அப்படின்வாங்க. 3வது வருஷம் சொல்லுவாங்க, குழந்தை தான் பிறந்துடுது இல்லையா, நடுவில் குழந்தை இருக்கட்டும், நீங்கள் எட்ட தள்ளி படுங்க அப்படின்வாங்க. 4வது வருஷம் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தையும் குட்டியுமா இருக்கிறமே, நீங்கள் போய் தள்ளி எட்ட பாய போட்டு படுத்துங்க அப்படின்வாங்க. இப்படி சில பெண்கள் 4 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த வார்த்தை சொல்லுவாங்க. சில பெண்கள் 4வது மாதமே சொல்லிடுவாங்க. இதனால தாங்க நமக்கு வாழ்க்கை காதலிக்கும் போது இனிக்குது, கல்யாணத்துக்கு பிறகு கசக்குது. எல்லாமே இந்த டிஸ்டன்ஸ் இருக்கும்போது இனிப்பாக இருக்குங்க, கொஞ்சம் நெருங்கும் போது கசப்பாக தான் இருக்குது. இதான் காதலிக்கும் போதும் கல்யாணத்துக்கு பிறகும் இருக்கிற நிலமை.